ஹலோ, ஹாய், வணக்கம், வணக்கம், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ படம் பார்த்துட்டு வந்த கையோட முதல்ல வந்து அது ரியலா வந்து ஜனநாயகம் படத்தோட கதை எப்படி இருக்கு, படம் எப்படி இருக்கு, முழுக்க அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவா வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத வந்திருக்காங்க. ஸோ எனக்கு மனசுல என்ன பட்டுதோ இந்த படம் பார்த்துட்டு அதை பத்தி மட்டும் தான் நான் வந்து பேச போறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் வெரி பிக் தேங்க்யூ டு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் சார் அவரோட கடைசி படம். ஆனா வந்து தேட்டர்ல வந்து பயங்கரமா இருந்துச்சு. பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்ன்ற மாதிரியே வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் பயங்கரமா இருந்தப்போ ஹோல் தேட்டர் வந்து பயங்கரமா எரக்ட் ஆகி இப்போ பிளாக் பஸ்டர் இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ தெரிஞ்சு போச்சு. கன்ஃபார்மா வந்து பல கோடிகளை வந்து இந்த படம் வந்து திரட்ட போகுது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலா பிடிச்ச விஷயம் என்ன டைட்டிலுக்காக தான் அந்த படம் பார்க்கவே போனேன். அது எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து டெக்னிக்கலா அந்த படம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல வந்து நம்ம டீசர் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்திருப்பாங்க. வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி அனல் அரசு மாஸ்டர் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் கம்போஸ் பண்ணிருக்காரு. படம் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு. பியூட்டிஃபுல் ஃபைட் சீன்ஸ் பேக் டு பேக் பேக் டு பேக் செம்மையா இருக்கு. அதே இல்லாம வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் மாதிரி வரக்கூடிய ஒரு போர்ஷன்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ் சீன் ஒன்று இருக்கு. அதுல வந்து சூப்பரான ஏஐ எல்லாம் ஒர்க் பண்ணி அந்த ஃபைட்டை பார்க்கறதுக்கே வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா பிரமிப்பா அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு மாஸ்டர். அதனாலதான் வந்து அவருக்கு வந்து இந்த அவார்ட்ஸ் நேஷனல் அவார்ட்ஸ்ல வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து அனைவர மியூசிக் சொல்லவே தேவையில்ல. தேட்டர் ஹோல் தேட்டர் வாஸ் எரப்டன். பயங்கரமா இருந்துச்சுங்க. பாட்டா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், எனக்கு கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதே விஜயநாயகன் படத்தோட கதைக்குள்ள வருவோம். நம்ம ஆல்ரெடி பகவந்த் கேசரி படத்தை வந்து பார்த்தவங்களுக்கு இந்த படம் வந்து வித்தியாசமா தெரியுமான்னு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% வந்து பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான். உங்களுக்கு தெரியும் அந்த சூப்பர் ஸ்டார் யாரு வந்து பண்ணிருப்பாங்க பகவந்த் கேசரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தோட சேம் கதை தான் 60% இருக்கு. பேலன்ஸ் மட்டும் வந்து நம்ம தமிழுக்காக கொஞ்சம் மாத்தி பண்ணிருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் படத்தோட கதை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கௌதம் வாசுதேவன் வந்து போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. அவருக்கு வந்து உடல் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருப்பாரு. அந்த சமயத்துல அவரோட பொண்ணை வந்து எப்படியாவது வந்து ஒரு மிலிட்டரியில ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல விஜய் சார் வந்து அந்த ஆல்ரெடி உள்ள ஜெயிலில் இருந்தாலும் அவர் ரெக்கார்ட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இவர் தான் கரெக்டா இருப்பாருன்னு சொல்லி விஜய் சார் கிட்ட என் பொண்ணை எப்படியாச்சும் வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் சார் மம்முட்டா வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு லைஃப்ல அப்படிங்கிறது வந்து படத்தோட கதை. ஏன்னா மம்முட்டா வந்து ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பாங்க. எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயங்கரமா பயப்படுவாங்க. அவங்களை எப்படி மாத்துறாரு அப்படின்ற கதையை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள்ல படம் வந்து டோட்டலா டிராவல் ஆகுது. ஸோ பேசிக் கதை இதுதான். இதுல ஆரம்பிச்சு மக்களுக்கு எப்படி அவர் நல்லது செய்யற ஒரு விஷயமா மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையுமே. பகவான் கேசரி படம் பார்த்தவங்களுக்கு 60% இதுல தெரிஞ்ச மீதி 40% வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய மாத்திருக்கிறாங்க. ஸோ நீங்க அது படத்தை போய் தேட்டர்ல என்ஜாய் பண்ணலாம். ஆனா இங்கத்தான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் சீனா வந்து பர்டிகுலரா சொல்லணும்னு நினைக்கிறேன். தவிர மொத்த கதையா சொல்லி இதை வந்து ஒரு ஸ்பாயிலரா சொல்ல வேணாம் அப்படின்றதுக்காக தான் பாக்குறேன். ஸோ விஜய் சார் அவரோட ஆக்டிங் வந்து டாப் நாச்சுங்க, சொல்லவே தேவையில்லை. ஏன்னா பல வருஷமா நம்ம வந்து ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். அவரோட டான்ஸா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜ் மாடுலேஷன் ஐயோ இப்பதான் தெரியுது ஏன் வந்து ஜனநாயக படத்தை முன்னாடி அவர் ரிலீஸ் பண்ண விடல அப்படிங்கிறதுக்காக. இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா அவருக்கு அப்ப பயங்கரமான ஸ்கோப் வந்துருக்கும். லைக் சோலோவா வந்து எல்லா இடத்துலயுமே ஜெயிச்சுட்டு போயிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் 220 மேல கூட ஜெயிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம், ரொம்ப அழகான ஒரு படம். விஜய் சாருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தா இன்னும் வேற மாதிரி இருக்கும். பட் அகைன் எலெக்ஷனுக்கு அப்புறமா அந்த படம் வந்தாலுமே இப்பவும் அவர் தான் வந்து சிஎம் இருக்காரு. இது இன்னொரு ஆடட் வேல்யூவா இருக்கு. மோஸ்டா படம் ஏன் வந்து இவ்வளவு அழகா இருக்குன்னா பிக்சரைசேஷன் டிஓபி ஒர்க் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அவர் வந்து டிஓபி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணவர். அவர் பேர் வந்து சத்யன் சூரியன், அடங்கர் முறை, அதுக்கப்புறம் பாக்ஸிங் சம்பந்தப்பட்ட ஒரு படம் எல்லாம் பண்ணியிருப்பாரு. நிறைய பெரிய பெரிய படங்கள். சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. கொரியோகிராஃபி லைக் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சூப்பரா பண்ணிருக்காங்க. வினோத் சாரோட வேலை என்னன்னா அந்த படத்துல இருந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் லைட்டா பட்டி டிங்கரிங் மாத்தி பண்றது மட்டும்தான். அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பயங்கரமான வேலை. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஏன்னா சாங் எல்லாம் தெளிக்க விட்டுருக்காங்க. சாங்கா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், ஃபுல்லா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு தான். அந்த போலீஸ் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு ஜெயில இருக்கிற ஒரு ஃபைட் சீக்வலா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல வர போர்ஷன்ஸ், சாங்கோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே தரமா இருக்குங்க.
இதுல ஒரே ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஹீரோயின்ஸ் வந்து படத்துல இருக்காங்க. மமிதா பேஜு, அதுக்கப்புறம் பூஜா ஹெக்டே, பாபி டியோல், இவங்க எல்லாமே இருக்காங்க. பூஜா ஹெக்டேயோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம மத்த படங்களை பார்த்திருக்கோம். கடைசி படத்துல கூட அவங்க கொஞ்சமாச்சும் டிராவல் பண்ணுவாங்க விஜய் சார் கூட. இந்த படத்துல அந்த அளவுக்கு போர்ஷன்ஸ் இல்ல. ஏன்னா ஓவரால் படத்துல கதை வந்து மமிதா பேஜு அவங்கள பேஸ் பண்ணி தான் டிராவல் ஆகுது. அவங்கள பேரு கொண்டு போய் ஆனத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து டியோல், பாபி டியோல், அவரோட போர்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரி. உண்மையான நேர்மையான ஒரு போலீஸ் ஆபீசரா அவர் வந்து இருந்து அதுக்கப்புறம் எப்படி கரெக்ட் ஆகுறாரு, அதனால என்னென்ன விஷயங்கள்லாம் வயலன்ஸ்ல பண்றாரு அப்படிங்கிறது தான் வந்து அவரோட கேரக்டர். அவ்வளவு சூப்பரா ஆஸ் யூஷுவல் நிறைய படங்களும் நம்ம பாபி டியோல பார்த்திருப்போம். நல்லா பண்ணிருக்காரு. பிரகாஷ் ராஜ் சார் அவரு கொடுத்த போர்ஷன்ஸ் என்ன பண்ணணுமோ என்ன பண்ணிருக்காரு. மற்ற படங்கள்ல யூஸ்வலா பயங்கர வில்லத்தனம் இருக்கும். இந்த படத்துல வில்லத்தனம் இல்லை, ஆனா சைலண்டா பண்ணிருக்காங்க. ஒரே சின்ன விஷயம் படத்துல என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு சாட்டை சீக்கிரம் ஒண்ணு இருக்கும். சாட்டையில அடிக்கிற மாதிரி எம்ஜிஆர் சாரோட பாட்டு ஒண்ணு பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சீக்கிரம்ல வந்து எல்லாரும் வந்து தலைவர் விஜய் பண்ணி அடிப்பாரு, ஆனா பிரகாஷ் ராஜ் மட்டும் அடிக்க மாட்டாரு. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. அது வேற ஏதாவது பொலிட்டிக்கல் விஷயமா என்னன்னு தெரியல. பட் அது மட்டும் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. மற்றபடி ஸ்கிரீன் பிளேஸ்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. நம்ம விஜய் சாருக்காக வினோத்துக்காக ஒரு படம் பாக்குறோம், சாரோட லாஸ்ட் படம் அப்படின்னா இந்த படம் டெஃபரெண்டா பிடிக்கும். பயங்கரமா இருக்கு. நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் ஃபுல்லா தான் நான் சொல்லுவேன். குறிப்பிட்டு இது வந்து இந்த விஷயம் எப்படி இருக்குங்க அப்படி இருக்குன்னு உங்களை வந்து காயப்படுத்த விரும்பல. எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த எந்த டைட்டில் கார்டு ஒண்ணு போடுறாங்க, ஐயோ அவரோட நடிச்ச படங்கள் அந்த பிஜிஎம் எத்தனை பேர் தியேட்டர்ல அழுகுறாங்க தெரியுமா? கண்டு விட்டு பசங்க வந்து அவ்வளவு பேர் அழுகுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் மூமெண்ட். இந்த மூமெண்ட் வந்து கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓடிடி வரவே வெயிட் பண்ண வேணாம். உங்களோட பிஸி ஷெடியூல் இருந்தாலும் மறக்கேட் பண்ணிட்டு போய் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா அந்த படத்தை டெஃபரெண்டா மிஸ்